வணக்கம். ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதின ஒரு புத்தகம். அது எப்படி உருவாச்சு? இன்னைக்கு நாம உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயகமான நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பு உருவான அந்த பிரம்மாண்டமான கதையை தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் சட்டங்களை பத்தின ஒரு விளக்கம் கிடையாதுங்க. பல கனவுகள், எண்ணற்ற விவாதங்கள், சமரசங்களுக்கு பிறகு ஒரு தேசம் தனக்கான ஆன்மாவை எழுத்துல வடித்த கதை இது. இந்த கேள்விதான் நம்மளோட முழு பயணத்தோட தொடக்கப்புள்ளி. இதேதோ ஒரு சில அறிஞர்கள் ஒரு ரூம்ல உட்கார்ந்து எழுதின டாக்குமெண்ட் கிடையாது. இது பல தசாப்த கால போராட்டத்தோட விளைவு. ஒரு மாபெரும் சபையில தேசத்தோட ஒவ்வொரு மூலையிலிருந்தும் வந்த பிரதிநிதிகளால வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு காவியம்னே சொல்லலாம். சரி வாங்க, இந்த வரலாற்று பயணத்துல இன்னும் ஆழமா இறங்குவோம். இந்த டைம்லைனை ஒரு நிமிஷம் பாருங்க. 1922ல காந்திஜி ஒரு விதைய தூவுறாரு. அது முளைச்சு வளர்ந்து இந்திய அரசியலமைப்புங்கிற கனிய தர்றதுக்கு கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆயிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு முக்கியமான மைல்கல். இது ஒரு மாரத்தான் ஓட்டம், 100 மீட்டர் ஓட்டம் கிடையாது. அவ்வளவு சுலபமா இது நடக்கல. இப்ப வாங்க கதையோட ஆரம்பத்துக்கு போவோம். நமக்காக நம்மளால ஒரு அரசியலமைப்பு வேணுங்கிற எண்ணம் எப்படி ஒரு சின்ன தீப்பொறியா ஆரம்பிச்சு ஒரு பெரிய இயக்கமா மாறுச்சுங்கிறத இன்னும் ஆழமா பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். காந்தி சுயராஜ்யம்ங்கிறது பிரிட்டிஷ்காரங்க நமக்கு கொடுக்கற பரிசு இல்ல, அது இந்தியர்களோட விருப்பத்தோட வெளிப்பாடா இருக்கணும்னு சொன்னார். இது ஒரு தத்துவ அடித்தளம். ஆனா கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட முன்னோடியான எம்.என். ராய் அந்த தத்துவத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு ஒரு தெளிவான வழியை காட்டினார். சரி, இந்தியர்கள் எழுதுவாங்க, ஆனா யார் எழுதுறது, எப்படி எழுதுறதுங்கிற கேள்விக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குவோன்னு ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான கொடுத்தார். இங்கதான் ஒரு கனவு ஒரு திட்டமா உருவெடுக்குது. சரி, யோசனை இப்ப திட்டமா மாறிடுச்சு. அதை செயல்படுத்த ஒரு டீம் வேணும்ல. அந்த மாபெரும் அமைப்பு, அதாவது அரசியல் நிர்ணய சபை எப்படி உருவாச்சுங்கிறத இப்ப பாப்போம். 1946ல கேபினட் மிஷன் திட்டத்தின்படி அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தல் நடந்தது. அப்போ பிரிக்கப்படாத இந்தியாவோட மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கைதான் இந்த 389. இதுல 296 பேர் பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்கள்ல இருந்தும் 93 பேர் சுதேச சமஸ்தானங்கள்ல இருந்தும் வந்தவங்க. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, அன்றைய இந்தியாவோட பன்முகத்தன்மைக்கு ஒரு கண்ணாடி. அந்த தேர்தல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் 208 இடங்களோட மிகப்பெரிய சக்தியா வந்துச்சு. சுதந்திர போராட்டத்தை வழிநடத்தின கட்சிங்கிறதுனால இது எதிர்பார்த்ததுதான். ஆனா முகமது அலி ஜின்னாவோட முஸ்லீம் லீக் 73 இடங்களை ஜெயிச்சது தனி நாடு கோரிக்கையோட தீவிரத்தை ரொம்ப தெளிவா காட்டுச்சு. இந்த ரிசல்ட் தான் சபையோட ஆரம்ப கட்ட விவாதங்கள் எப்படி இருக்குங்கிறது தீர்மானிச்சதுன்னே சொல்லலாம். என்னடா இது 389ல இருந்து திடீர்னு 299 குறைஞ்சிடுச்சுன்னு பாக்குறீங்களா? இதுதான் இந்திய வரலாற்றோட மிக வேதனையான ஒரு அத்தியாயம், தேசப் பிரிவினை. 1947 ஆகஸ்ட் 15ல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ பாகிஸ்தானுக்கான உறுப்பினர்கள் விலகி அவங்களுக்காக ஒரு தனி சபையை உருவாக்கிக்கிட்டாங்க. இதனால நம்ம சபையோட பலம் குறைஞ்சிடுச்சு. இது வெறும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைஞ்சதில்ல, நம்ம தேசத்தோட இதயம் 2ஆ பிளந்ததோட எதிரொலி. அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் டெல்லியில இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் ஹால்ல, அதாவது இப்போதைய நாடாளுமன்றத்தோட சென்ட்ரல் ஹால்ல நடந்தது. பிரெஞ்சு வழக்கப்படி சபையில வயசுல மூத்தவரான டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவரா சபைய தொடங்கி வச்சார். ஆனா அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாள்ல முஸ்லிம் லீக் உறுப்பினர்கள் கலந்துக்கல. தனி பாகிஸ்தான் கோரிக்கையில உறுதியா இருந்ததால கூட்டத்தை புறக்கணிச்சாங்க. ஒரு பக்கம் புது தேசத்தை உருவாக்குற உற்சாகம், இன்னொரு பக்கம் பிரிவினையோட நிழல். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் சபை தன்னோட வேலையை தொடங்குச்சு. இப்போ நாம் இந்த உருவாக்கத்தோட மையப்பகுதிக்கே வந்துட்டோம். இது வெறும் சட்டத்தை எழுதுற வேலை மட்டும் இல்ல. பல 100 வருஷங்களா பின்தங்கியிருந்த சமூகங்களுக்கு நீதியை கொடுக்கணும், வெவ்வேறு கலாச்சாரங்களை ஒரே நூல்ல இணைக்கணும். இது ரொம்ப ரொம்ப பெரிய வேலை. அடேங்கப்பா, கிட்டத்தட்ட 3 வருஷம். அமெரிக்கா அரசியலமைப்ப வெறும் 4 மாசத்திலே எழுதி முடிச்சாங்களாம். ஆனா இந்தியாவோட நிலைமை அப்படி இல்ல. எண்ண முடியாத மொழிகள், மதங்கள், சாதிகள், கலாச்சாரங்கள்னு ஒரு துணைக்கண்டத்தையே ஒரே சட்டத்துக்கு கீழே கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய சவால்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் 11 அமர்வுகள்ல 11 நாட்கள் தீவிரமா விவாதிச்சு உலகத்துல இருக்கிற பல அரசியலமைப்புகளை ஆராய்ஞ்சு நமக்கான ஒரு சட்டத்தை உருவாக்க இவ்ளோ நாள் தேவைப்பட்டது. இவ்ளோ பெரிய வேலையை ஒரே டீம் செய்ய முடியாது இல்லையா? அதனால இந்த வேலைகளை பிரிக்கிறதுக்காக மொத்தம் 22 குழுக்கள் அமைச்சிருந்தாங்க. அதுல 8 குழுக்கள் ரொம்ப முக்கியமானவை. நேரு, பட்டேல், ராஜேந்திர பிரசாத்னு பெரிய தலைவர்கள் முக்கியமான குழுக்களுக்கு தலைமை தாங்கினாங்க. ஆனா இவங்க எல்லாரோட பரிந்துரைகளையும் ஒன்னு சேர்த்து அதுக்கு ஒரு சட்ட வடிவம் கொடுக்கற மிக முக்கியமான பொறுப்பு டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையிலான 7 பேர் கொண்ட வரைவு குழுவுக்கு தரப்பட்டது. அதனாலதான் அவரை இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு நம்ம பெருமையா சொல்றோம்.
இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அந்த மாபெரும் சபையில 15 பெண் உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. சரோஜினி நாயுடு, ஹன்சா மேத்தா, துர்காபாய் தேஷ்முக்னு பல பெரிய ஆளுமைகள் இதுல அடக்கம். சபையோட ஒரே தலித் பெண் உறுப்பினரான தாக்ஷாயினி வேலாயுதன் மாதிரியானவங்களோட குரல் சமூக நீதிக்கான விவாதங்களுக்கு பெரிய பலத்தை கொடுத்துச்சு. அவங்க வெறும் பேருக்காக அங்க இல்ல, அடிப்படை உரிமைகள், பெண்கள் வாக்குரிமைன்னு பல விஷயங்கள்ல ஆழமான விவாதங்களை முன்னெடுத்தாங்க. அரசியலமைப்பை நிறைவேற்றுறது ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ். முதல் வாசிப்புல டிராஃப்ட அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா 2வது வாசிப்பு தான் இந்த உருவாக்கத்தோட ஆன்மானே சொல்லலாம். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஒவ்வொரு ஷரத்தும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு கமாவும் அலசி ஆராயப்பட்டது. 7600க்கும் மேல திருத்தங்கள் முன்மொழியப்பட்டு அதுல கிட்டத்தட்ட 2500 விவாதிக்கப்பட்டு ஏத்துக்கிட்டாங்க. இதுலேருந்தே தெரியுதில்ல, நம்ம அரசியலமைப்பு ஏதோ அவசரத்துல எழுதப்பட்டதில்ல, ரொம்ப ஆழமான ஜனநாயக விவாதத்தோட விளைவுன்னு. 3 வருஷ உழைப்பு, விவாதங்கள், சமரசங்கள் எல்லாத்துக்கும் பிறகு அந்த வரலாற்று தருணம் வருது. அந்த இறுதி ஆவணம் எப்படி ஏத்துக்கப்பட்டுச்சுன்னு பாப்போம். ஜனவரி 24, 1950. அரசியலமைப்போட 3 பிரதிகள்லயும் உறுப்பினர்கள் கையெழுத்து போட்ட நாள். அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தோட உணர்ச்சி வேகத்துல நேரு முதல்ல கையெழுத்திட்டார். வழக்கப்படி தலைவர் ராஜேந்திர பிரசாத் தான் முதல்ல கையெழுத்து போடணும். ஆனா அவர் அதை ஒரு புன்னகையோட ஏத்துக்கிட்டு நேருவோட கையெழுத்துக்கு மேல இருந்த சின்ன இடத்துல அழகா தன் கையெழுத்து போட்டார். இது அந்த மாபெரும் தலைவர்களுக்குள்ள இருந்த நட்பையும் பெரிய வரலாற்று தருணங்கள்ல கூட வெளிப்படுற மனித இயல்பையும் காட்டுது. இது ஒரு ஆச்சரியமான உண்மை. நம்ம அரசியலமைப்பு வெறும் சட்டப்புத்தகம் மட்டும் இல்ல, அது ஒரு கலை பொக்கிஷம். ஃப்ரேம் பெஹரி நரேன் ரைசாதான் ஒரு புகழ்பெற்ற கையெழுத்து கலைஞர் இதற்காக 1 பைசா கூட சம்பளம் வாங்கலையாம். நேரு அவர்கள்ட்ட கேட்டப்போ, எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான், ஒவ்வொரு பக்கத்திலையும் என் பேரையும் கடைசி பக்கத்துல என் தாத்தாவோட பேரையும் எழுத அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டாராம். 6 மாசம் உழைச்சு அந்த மாபெரும் காவியத்தை தன் கைப்பட எழுதினார். அரசியல் அமைப்புங்கிறது மியூசியத்துல வச்சிருக்கிற ஒரு சிலை மாதிரி இல்ல, அது காலத்துக்கேத்த மாதிரி வளர்ந்துட்டே இருக்கிற ஒரு மரம் மாதிரி. 1949ல இருந்ததை விட இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. சமூக தேவைகள், டெக்னாலஜி வளர்ச்சி, புது புது சவால்கள்னு காலத்தோட மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி தன்னை தகவமைச்சுக்கிறது தான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அதை நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணம். ஒரு நிமிஷம். அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949லயே ரெடி ஆயிடுச்சு. ஆனா ஏன் அதை நடைமுறைப்படுத்த ஜனவரி 26, 1950 வரைக்கும் காத்திருந்தாங்க? அதுக்கு பின்னாடி ஒரு உணர்வுபூர்வமான காரணம் இருக்கு. 1930ல லாகூர்ல நடந்த காங்கிரஸ் மாநாட்டுல இதே ஜனவரி 26ஆம் தேதிய பூர்ண ஸ்வராஜ் தினமா, அதாவது முழு சுதந்திர தினமா கொண்டாடணும்னு தீர்மானம் போட்டாங்க. அந்த சுதந்திர போராட்ட தியாகத்தை கௌரவிக்கிற விதமாதான் ஜனவரி 26 நம்ம குடியரசு தினமா தேர்ந்தெடுக்கப்பட்டது. இவ்ளோ பெரிய பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசத்தை ஒருமித்த கருத்தோட உருவாக்க முடியுங்கிறதுக்கு இந்த அரசியலமைப்பு உருவான பயணமே ஒரு பெரிய சாட்சி. கருத்து வேறுபாடுகளை சண்டை போட்டுக்காம விவாதங்கள் மூலமாவும் சமரசங்கள் மூலமாவும் சரி செஞ்சு ஒரு பொதுவான இலக்க அடைய முடியுங்கிறத இது நமக்கு கத்துக் கொடுக்குது. இன்றைய உலகத்துல இந்த பாடம் நமக்கு முன்னே போதைய விட ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா?